வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸை பற்றின உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கோர்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வந்து படிங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமே வந்து இதன் பின்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆன்லைன் கோர்ஸில் இந்த கோர்ஸை வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கோர்ஸை வந்து எப்படியாவது படிக்கணும், இதை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதன் பின்னால் தான் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் வர்ற சம் ப்ராஃபிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து பிஸ்னஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் இல்லாமல் வெளியில் வரலாம். இல்லை தெரியாமல் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சுத்தமாகவே வந்து மூழ்கிடுவீங்க. இது அந்த மாதிரியே ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட்டு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சாவே போதும். இதில் இந்த கோர்ஸை பற்றி ஏன்னா பை செல் இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ப்ராஃபிட் லாஸு இது கொஞ்சம் ஏன்னா இதில் கொஞ்சம் தெரியாதவங்க கொஞ்சம் உள்ளே வந்து உஷாராக இருங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ 50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வந்து வரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு தயவுசெய்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டு வந்து எஸ்பிவே சொல்லியிருப்பாங்க, இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் உங்களோட ஓன் விருப்பம் தான், ஓகேங்களா. இதில் உங்களோட ஓன் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. ஸோ படிச்சுக்குங்க. படிச்சுட்டு யாரையும் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண சொல்லலை அப்படின்னு வந்து ஆல்ரெடி சங்கர் சாரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ கற்றுக்கிறது பெட்டர், ஓகேங்களா. கற்றுக்கிட்டு ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அது உங்களோட விருப்பம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் இதோட கரெக்டான ஒரு அட்வைசர் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஆன்லைன் கோர்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே அவங்க நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் ஒன்லி யுவர் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேங்களா. இது வந்து உங்களோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபில் தி ஃபார்ம் யுவர் அமௌண்ட் டெபிட்டட் யுவர் அஃபிலிகேட். நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பிஓ வாலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டோட இந்த இந்த ஸ்கோர்ஸ்க்கு உண்டான பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேட் வாலெட்டில் வந்து எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த கோர்ஸ் வந்து நான் படித்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஸோ அப்படிங்கிறவங்க ஸோ யாராவது விருப்பம் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாராவது நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்க அவங்க எஸ்பிஓவில் இல்லை, அவங்க வந்து ஏதாவது இந்த கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, உங்கள் வாலெட்லேருந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் வாலெட்டில் வச்சு அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு. இல்லை உங்களோட எஸ்பிஓ மெம்பரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க, என்னோடய அப்ளிகேட் வாலெட்டில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணி யார் வேணுமாலும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இவங்க தான் நான் அப்ளை பண்ணுறவங்களோட நேமை வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் அமௌண்ட்டு வில் நாட் பி ரீஃபண்டபிள்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து அப்ளை பண்ணி டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரீஃபண்டு வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ்பிஓவை. இன்ஃபர்மேஷன் வந்து வில் பி ஷேர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. பிஃபோர் சப்மிட்டிங் ஃபார்ம் ஒன்ஸ் வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் செக் த ஸ்பெல்லிங் ஆல்சோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு அந்த மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. என்டர் யுவர் கரண்ட் ரீசார்ஜபிள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணும்.
அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். ஓகேங்களா. உங்களை காண்டாக்ட் பண்ணுனா அந்த டீட்டெயில்ஸில் வந்து உங்கள் கூட வந்து அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ அதர்வைஸ் ஏதாவது ஒர்க் ஆகாத நம்பர் எதுவும் கொடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக் கோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்டிங் பேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுப்போம் பெலோ டாப்பிக்கில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா இன்ட்ரடக்ஷனை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. செகண்ட் என்னென்னா ஒய் டு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஏன் பணம் கட்டுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளேயர்ஸ் லைக் ரெகுலேட்டர்ஸு, இன்டிமேட்டர்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டெர்மோலக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டில்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ்ஸு, கார்பரேட் ஆக்ஷன். எனக்கு இதை பற்றி பேசிக்கலாம் எனக்கு வந்து அதிகமாக தெரியாது. நான் அந்த கோர்ஸை வந்து படிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸை பற்றி படிக்க போகிறேன். பேசிக்கும் நான் வந்து காம்போ பேக் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா. காம்போ பேக்கும் ரெண்டுமே எடுத்துகிட்டு காம்போ பேக்கில் வந்து பேசிக்கும் அட்வான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது ரெண்டுமே எடுத்து நான் வந்து படிக்க போகிறேன். இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து படிச்சுட்டு நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா. நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டிங்கோட நீங்கள் அப்ளை பண்ணி படிக்காட்டியும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் இதை பற்றின படித்த வீடியோஸ் வந்து நான் வந்து நம்மளோட சேனல்லே வந்து பார்ட்டாக நான் வந்து போடுவேன். ஓகே. பேசிக் தனியாக, அட்வான்ஸ் தனியாக, ஃபுல் வீடியோஸும் வந்து இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் வீடியோஸும் நம்மளோட சேனலில் வரும். நம்மளோட சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவை வந்து நான் படிக்கிறத உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இதில் இதை வந்து பேசிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்லேயும் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்களா. ஓகேங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க, லைவ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸு, பை செல்லு, ஸோ எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. கெட் சர்டிஃபிகேட்டும் இந்த கோர்ஸை வந்து பேசிக் கோர்ஸை பண்ணுறதுனால அதுலேயும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேசிக் கோர்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு. ஓகேங்களா. அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து அனாலிட்டிக்ஸ் பற்றி டெப்த்தாக வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கேஷ் மார்க்கெட்ஸ், கேரி, இன்ட்ராடே பற்றி. ஸோ இது ஓரளவு எனக்கு தெரியும். பேசிக்கை பற்றியும் அட்வான்ஸை பற்றியும் ரொம்பலாம் தெரியாது, ஓரளவு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டார்ட்டு பற்றி தெரியும், அந்த மூவிங் ஆவரேஜு. ஸோ இதெல்லாம் வந்து நான் யூடியூப்லேயே கோர்ஸ் வந்து தனியாக படித்தது கிடையாது. யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓரளவு கற்று வச்சுருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ அது எஸ்பியூவிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பியூக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது நம்மளோட விருப்பத்தில் தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா. நம்மளோட விருப்பத்திலாம் கற்றுக்க போகிறோம். நம்மளோட விருப்பத்தின் மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கவும் போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ கற்றுக்கிறது தப்பு இல்லை, எல்லோரும் வந்து கற்றுக்குங்க. இந்த அட்வான்ஸ் கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 ஹவர்ஸ் ஓவர். ஓகேவா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸோட காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகினர் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300 ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 1300, அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500. ஓகேங்களா. காம்போ பேக் வந்து ரெண்டுமே வந்து பேசிக் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500 கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஸ்பிஓ அமௌண்ட்டில் வந்து 3500 உள்ள கோர்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2749 வந்து கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கேசன் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டிங் இது கோர்ஸ் ஒன்லி இம்ப்ரூவிங் யுவர் நாலேஜ். ஓகேங்களா. உங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறாங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட். டோன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மணி வித்தவுட் அட்வைசர். ஓகேங்களா. நீங்களாம் தனியாக வந்து எதுவும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்களோட அவங்களே வந்து இப்போ இந்த கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்வைசர் வந்து இருப்பாங்க. ஓகேனா. நல்லா தெரிஞ்சவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டு மட்டும்தான் வருவதற்கான வழிகள் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. டிப்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை மூலியமாக கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே, அப்ளை ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து சும்மா நான் வந்து விளையாட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ணாதீங்க. உங்களோட அப்ளிகேட் வாலெட்டில் வந்து அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணிட்டு
இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து நான் ஒன் டைம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடும். அப்புறம் அமௌண்ட் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஐலேருந்து வாங்க முடியாது. நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா காம்போ பேக்கு வந்து சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து படிக்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து பேசிக்கிலேருந்தே நல்லா தரவாக வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதை வந்து பேசிக்கிலேருந்தே நல்லா அட்வான்ஸ் வரைக்கும் தரவாக கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்னோடய நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். உங்களோட நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு. ஸோ இவ்வளோ தான். இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். உங்களோட அப்ளிகேட் வாலெட்லேருந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள ஃபர்தராக வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இது என்ன டைமிங்கு, இதில் வந்து லைவாகவும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் மட்டும்தான் வீடியோஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸு பேசிக்காகவும் சரி அட்வான்ஸ் ரெண்டை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நானும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.